நாங்கெல்லாம் சென்னிமலையானவர் திருக்கோயில் இருக்கிறேங்க. மேல போய் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போக போறோம். பாருங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் ஆமா அந்த பஸ்ல போக போறோம். அது வந்து கோயில் சார்பில் தான் பஸ் விடுறாங்க. நாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு மேல என்ன நடக்குது வீடியோ போட போறோம். சென்னிமலையானவர் திருக்கோயிலுக்கு மேல வந்தாச்சு. 1320 படிக்கட்டுகள் கொண்ட சென்னிமலையானவர் திருக்கோயிலுங்க. இங்க மேல போயிட்டு இந்த கோயிலுக்கு வர முடியாத பத்திரங்களுக்கு நாங்க எல்லாருமே போய் வேண்டிட்டு போறோம். நாங்க வேண்டின உங்களுக்கு எல்லாம் வரம் கிடைச்ச மாதிரி உள்ள போய் வேண்டிட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ள போறோம். வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து ஒரு காளை மாடுதான் வந்து தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. அது வந்து அந்த அபிஷேகம் வந்து என்னன்னா இந்த அந்த பாலாகப்பட்டது கொண்டு போய் 6 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த காளை மாடு கொண்டு போறது பார்க்கல நீங்க. வாங்க. அது மட்டும் இல்லாம 1000 வருட பழமையான ஒரு அரச மரமும் உள்ள இருக்குதாமாங்க. கோயிலுக்கு பின்புறம் இருக்குதாமாங்க. இங்க பாருங்க, அவங்க பத்திரங்கள் வேண்டுதலுக்காக கோயில் வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைவேறதுக்காக கல் செட்டை வச்சிருக்கிறாங்க. அடிக்கடிக்கு வச்சிருக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறதுக்காக வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. பாருங்க, பூராம அடிக்கும் தலைக்கு பூராவே கல் அடிக்கடிக்கு வச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா படுத்துருக்காங்கன்னு. தூங்கிட்டு இருப்பாங்க போல. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடு. கம்மு சத்தமெல்லாம் வந்துடணும். சித்தர் கோயிலுக்கு செல்லும் பலியாம அதுல போறோம். 18 சித்தர்கள் ஒருத்தர், இவர் பின்னாக்கு சித்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இவர் இங்கதான் ஜீவசமாதி வச்சிருக்கிறாரு. உள்ள போய் சாமி கும்பிட்டு போறோம். இதுதான் சாமிக்கு வந்து தீர்த்தம் கொண்டு வர காலைங்க. காங்கேயம் காலம் இந்த மாதிரி தான் வந்து 6 மணிக்கு வெடிக்கால் நேரமே தீர்த்தம் கொண்டு வரோம். சாமி கும்பிட்டுக்கலாம். சென்னிமலையானவர் திருக்கோயில் நீட்டா சூப்பரா வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி சிறப்பா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.